பக்திகள் சேனலுடைய நிர்வாகத்திற்கு வணக்கத்தை கூறி விருச்சகத்தை பற்றி பதிவு செய்வோம். மிக பிரம்மாண்டமான ராசி, புரட்சிகரமான ராசி விருச்சக ராசி. பிரம்மாண்டமான ராசி விருச்சக ராசி. புயலுக்கு உரியதும் விருச்சக ராசி, அமைதிக்கு உரியதும் விருச்சக ராசி, அகண்ட விகாண்டத்துக்கு உரியதும் விருச்சக ராசி, ரகசிய அறைக்கு உரியது விருச்சக ராசி. ரொம்ப தில்லா பேசுறதும் சரி. உலகத்துல மிகப்பெரிய தலைவர்கள்லாம் விருச்சகத்துல இருக்காங்க. மிகப்பெரிய தலைவர்கள்லாம் விருச்சகத்துல இருக்கா. ராசி விருச்சக ராசி. விருச்சகத்திட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. விருச்சகத்திட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ராசி விருச்சகம். ஏன்னா காலபுருஷனுக்கு ரகசியம், காலபுருஷனுக்கு 8, காலபுருஷனுக்கு கழிவு, காலபுருஷனுக்கு மத்தியமம். சேத்திரதாசர் செந்தாமரை, சேற்றுதான் செந்தாமரை. அப்படிப்பட்ட துலாம் விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு 5 மாசம் பொறுத்துக்கோங்க. உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க நேயர்கள், உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 5 மாசம் பொறுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, உங்க ராசிக்கு அட்டமாதிபதி கழிஞ்சு அட்டமாதிபதி முடிஞ்சு உச்சம் பெறுகிறார் குரு. 9ல உச்சம். அப்பா, எங்க அப்பா சொத்து, எங்க அப்பா வம்பு வழக்கு எல்லாம் தீர்ந்துருச்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. 2026 மே மாசம். மே மாசத்துக்கு மேல நிச்சயமாக உங்களுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, சாதாரண குரு பார்க்கல, பரிவர்த்தனை குரு பார்க்கல, வர்க்கோத்தம குரு பார்க்கல, ஆட்சி பெற்ற குரு பார்க்கல, ஜென்ம குரு பார்க்கல. யார் பார்க்கிறா? உச்ச குரு பார்க்கிறார். உச்ச குரு பார்க்கிறார் உங்களை. அதனால மிக மிக ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல பார்த்தீங்களா? முதல்ல விருச்சகத்துக்கு தயவு செய்து நேயர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூட்சமம், ஆணுக்கு திருமணம் ஆகலையா சுக்கிரனை எடுத்து எங்க இருக்காருன்னு பாருங்க. பெண்ணுக்கு திருமணம் ஆகலையா செவ்வாயை எடுத்து பாருங்க. செவ்வாய் எங்கே இருக்காரு பாருங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்குள்ள செவ்வாயில எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்க. அந்த சுக்கிரனுக்கு எந்த நட்சத்திரம் இருக்காரு, எந்த சாரம்னு பாருங்க. அப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன், ஆணுக்கு கல்யாணம் ஆகல, அப்ப சுக்கிரன் தான் இருக்கிறாரு. அப்ப சுக்கிரன் இருக்காருன்னா எந்த நட்சத்திரம் அதுல இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அவிட்டு நட்சத்திரம்னா அது முருகனுடைய நட்சத்திரம். அப்ப முருகனுடைய நட்சத்திரம் அட்டமாதிபதி அந்த அவிட்ட நட்சத்திரம்னு சொல்றோம். அப்ப அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி முருகன் எந்த வாகனத்துல வர்றான்னு பாருங்க. அதே மாதிரி செவ்வாய் எந்த வாகனத்துல பாருங்க. இப்ப செவ்வாய்க்கு உரியது துர்க்கை, பூர நட்சத்திரம், சாரம் பூர நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அங்க என்ன வருது? கண்டிப்பாக அங்கே சிம்ம வாகினியா வருவாங்க. அப்படிப்பட்ட அந்த அடிப்படை சார சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு சிறப்பான தேடுதல், அதாவது எவ்வளவு தேங்கி இருக்குதோ அது புறம் போயிடும். திருமணத்திற்கு முக்கியமாக விருச்சக ராசிக்கு கண்டிப்பாக கடல் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் சரி, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில், டீச்சர்ஸ் தொழில், எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், வெளிநாட்டுக்கு எலிஜிபிலிட்டி 100% வெளிநாட்டுக்குரியது எல்லாமே, விவசாயம், ஆராய்ச்சி அறிவு எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஆராய்ச்சி அறிவு எல்லாமே உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு கண்டிப்பாக ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு உங்க ஜென்ம ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. என்ன விருச்சகத்துல தாய் கொஞ்சம் கவனம். ஏன்னா காலபுருஷனுக்கு 4 சந்திரன், சந்திரன் 8ல நீச்சம் ஆகுறாரு. அப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆபரேஷனாவது செஞ்சாகணும். அது மாற்றுக்கிறதே இல்லை. அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். எந்த வகையிலாவது ஒரு ஆபரேஷன், மருத்துவ செலவை குறைக்கிறதுக்கு வேண்டிக்கங்க. தன்வந்திரியை வழிபடுங்க, நவகிரகங்களை வழிபடுங்க, கண்டிப்பாக நவகிரகங்களை வழிபடுங்க. நடராஜர் 10ல 6வது பதிகத்தை படிங்க, 6வது பதிகத்தை படிங்க, 4வது பதிகத்தை படிங்க. வம்பு சூன்யம் அல்ல அப்படின்னு ஒரு 4வது பதிகத்தை படிங்க. இது எல்லாம் முதல் பதிகம் 11ஆம் பதிகம் படிச்சாலே முற்று பெற்றுவிடும் நடராஜர் 10ல. அப்படிப்பட்ட பதிகத்தை படிங்க. இப்படிலாம் படிச்சு வரும்போது விருச்சக ராசிக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பெர்சன்டேஜ்
50%.